இதுக்கு வெள்ளையும் சொல்லையும் தோணும். கீழே விழுந்து மீசையில மண் படாத கதை தான் இன்னைக்கு ஐசிசியில நிலைமை. இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கல அப்படின்னு சொன்னா வருமான ரீதியா பெரிய அடி உழுமங்கிறத தெளிவாவே புரிஞ்சுக்கிட்டு இப்ப பாகிஸ்தான் போய் பேச இயலாது. நீங்க வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லி நேரடியெல்லாம் போய் பேச இயலாது. அதே மாதிரி பப்ளிக் எதையும் ஒத்துக்கவும் இயலாது. அவமானமா போயிடும். ஸோ சரியா பிளான் பண்ணி இலங்கைகிட்ட போய் சொன்னாங்க, நீங்க பாகிஸ்தானோட கொஞ்சம் பேசுங்க விளையாட வர சொல்லி அவங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததா இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சாங்களே பங்களாதேஷ் இருக்கு இல்லையா, அவங்கள கூல் பண்றதுக்கு ஒரு வேலை பார்த்தாங்க. என்னன்னா, உங்களுக்கு எந்த ஃபைனும் இல்லை, T20 நீங்க விளையாட வரையலான்னு சொல்றதுக்கு எந்த ஃபைனும் இல்லை. அதே நேரம் 2031ல நீங்க ஐசிசி வேர்ல்ட் கப் விளையாடலாம். அந்த 2031க்கு முன்னால அவங்க நாட்டில் நாங்கள் ஐசிசி டோர்னமெண்ட் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷை கூல் பண்ணி அதை வச்சு பங்களாதேஷ் மூலமா பாகிஸ்தானுக்கு ஒரு லெட்டர் போகுது. நீங்க எவ்வளவு நாள் எங்களுக்கு செஞ்ச உதவிக்கெல்லாம் நன்றி, இவ்வளவு சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ், நீங்க போய் இந்தியாவோட விளையாடுங்கன்னு சொல்லி பங்களாதேஷும் ரெக்வஸ்ட் பண்ணி இங்கே இலங்கையோட பிரசிடென்ட் பாகிஸ்தான் பிரசிடென்டோட பேசி எல்லாமே செஞ்சு இப்ப பாகிஸ்தான் இந்தியாவோட 15ஆம் தேதி விளையாட வர போறாங்க. இப்ப ஒண்ணு மட்டும் விளங்குது, ஐசிசி தங்களோட தப்ப ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பங்களாதேஷும் பாகிஸ்தானும் சேர்ந்து பெரிய ஒரு பாடத்தை படிச்சு கொடுத்திருக்கிறாங்க ஐசிசிக்கு. இவ்வளவு நாள் ஐசிசி நினைச்சிட்டு இருந்தாங்க நாம என்ன சொன்னாலும் எந்த நாடும் கேட்கும், நாம வச்சதுதான் சட்டம், சின்ன சின்ன நாடெல்லாம் என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு நினைச்ச ஐசிசிக்கு அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க பங்களாதேஷும் பாகிஸ்தானும். இனியாவது சின்ன நாடோ பெரிய நாடோ ஒரு ரெக்வஸ்ட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுல நியாயமான காரணங்கள் இருக்கான்னு பார்த்து அதை நடைமுறைப்படுத்த பார்க்கணுமே தவிர இல்ல நாங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம், நாங்க பிடிச்ச முயலுக்கு 3 காலம் நின்றாங்கன்னா இதே அடி திரும்ப திரும்ப விழுந்துகிட்டே இருக்கும். எது எப்படியோ இப்ப இந்தியா பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான். வார 15ஆம் தேதி ஸ்ரீலங்கால இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்க போகுது. இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.